ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 3/4 கப் மைதா, 1/2 கப் சர்க்கரை, 3 முட்டை. இந்த 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி நல்லா அடிக்க ஆரம்பிக்கணும். இது கைவிடாமல் பீட் பண்ணணும். நான் விஸ்க் வச்சு தான் பீட் பண்ணுறேன். கை விடக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டுட்டு கை வலிக்குது அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் விடாமல் அடிக்கணும். இது மாதிரி கை வலிக்கிற மாதிரினா இந்த மாதிரி கடையிற மாதிரி கூட கொஞ்சம் நேரம் பண்ணலாம். பாருங்கள், அப்போ கூட அந்த நுரை கூடி வருது, நல்லா நுரைச்சிட்டு வருது. அதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கை வலிச்சதுன்னா இந்த கையில் அடிக்கலாம். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். இந்த கேக்குக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் நோ ஆயில், நோ பட்டர், நோ ஓவன், நோ பேக்கிங் சோடா, நோ பேக்கிங் பவுடர், நோ எலக்ட்ரிக் பீட்டர். வெறும் சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம முட்டையை அடித்து செய்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி செஞ்சாலும் ஆனால் டேஸ்ட்டில் எதுக்கும் குறைவில்லாதபடிக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கேக். இப்போ நல்லா அடிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே பொங்கி வருது. அதே மாதிரி விடாமல் கொஞ்சம் அடிக்கலாம். வெறும் நம்ம முட்டை மட்டும்தான் போட்டு அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம 1/2 கப் சர்க்கரை வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். இந்த சர்க்கரையை மொத்தமும் போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது சுகர் பவுட்ரு பண்ணி கூட வச்சு போடலாம். இது நான் பவுட்ரு பண்ணலை, அப்படியே தான் போடுறேன். அதனால் அது கரையிற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது கொஞ்சம் போட்டு அந்த 1/2 கப் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிக்க அடிக்க அப்படியே நல்லா சேர்ந்து இது ஒரு ஃபோமியாக க்ரீமியாக வரும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி வரும். இப்போ இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு அடிச்சிடலாம் விடாமல். இன்னும் அடிக்க அடிக்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு அழகாக நல்ல க்ரீமியாக வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும். அதனால் எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும். இது பவுட்ரு பண்ணாத சர்க்கரைன்றதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணுவோம். நல்லா நுரைச்சி நல்லா வந்திருக்கு. நல்லா மாறி ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கலாம், மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இது நம்ம கேக் சாப்பிட்றவங்களுக்கு சிலருக்கு இந்த எக் வாசனை இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா அது மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இஷ்டப்பட்டா, ஆப்ஷனல் தான். இது 3மே போதும். இல்லை இது முட்டை வாசனை வரும், முட்டை வாசனை பிடிக்காது அப்படின்றவங்க மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். அதாவது அந்த மூடிலையும் ஹாஃப் தான் சேர்த்தேன். அதையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா இங்கே பாருங்கள், இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம், அதாவது மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கும்போது மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா ப்ராக்டிஸ் ஆகி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அழகாக அப்படி பண்ணிடலாம். இல்லை பிகினர்ஸோ இப்போ தான் செய்ய பழகுறோமோ அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை அப்போ அடித்தா மாதிரி அடிக்கக்கூடாது. போட்டு மாவை போட்டு கலன்னு கலக்கக்கூடாது. அப்படி சாஃப்டாக அப்படி சுற்றி விடணும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் அடித்து இந்த நம்ம முட்டையை நல்லா சாஃப்டாக்கி நல்லா நுரக்கூடி வர
மாதிரி நல்லா சாஃப்ட் ஆக்கி வச்சுருக்கோம். அதை போக வச்சிடக்கூடாது. அப்படியே நல்லா கலந்து விடணும் மெதுவாக. இது கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம மெதுவாக சாஃப்டாக கலந்து விடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளஃபினஸ்லாம் அப்படியே இருக்கும். இல்லை அப்படியே நம்ம போட்டு அடின்னு அடித்தோம் அப்போ மாதிரி அப்படின்னா அப்படி கொஞ்சம் ஹார்டாகி கேக் ஹார்ட் ஆகிடும். அதனால் அப்படி சாஃப்டாக ஆனால் நல்லா கலந்து விட்டுறணும். கொஞ்சம் பக்குவமாக கலந்து விட்டுறணும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன். ஏன்னா அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு கேக் சாஃப்டாக வராட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால தான் சரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு, மொத்தமாக போட்டாச்சு. அப்படி பக்குவமாக அழகா கலந்து விட்டாச்சு. மாவுக்கே வலிக்காமல் கிண்டியாச்சு. அவ்வளோதான், இப்போ ரெடி. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில், அதாவது கேக் டின் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு வட்டமான ஒரு பாத்திரத்தில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றி வச்சிடலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம கேக்கும் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இதில் மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் விஷயமே. அந்த மாதிரி கரெக்டாக பக்குவமாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேக் வந்து ரொம்பவே நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இதில் நல்லா வந்து தட்டி விடணும். எல்லாம் ஒன்று போல் பரவுற மாதிரி தட்டி விட்டுட்டு லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர், பழைய குக்கர் ஒன்று இருந்தது, அதை தான் வந்து நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஸ்டாண்டு போட்டு இந்த பேட்டரை அது உள்ளே வச்சாச்சு. இதுக்கு குக்கர் மூடிலாம் போடல, சாதாரணமாக ஒரு தட்டு போட்டு தான் மூடுறேன். மூடிட்டு அது மேலே வெயிட் வச்சுட்டேன். அப்படியே வந்து 20 to 25 மினிட்ஸ், நான் 25 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு கழித்து இதை திறந்து பார்த்தேன். பார்க்கும்போதே வா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி இது வந்து ஒரு இந்த குச்சி வச்சு இது பண்ணும்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே அதை எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஓரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கத்தி வச்சோ இல்லை ஒரு கரண்டியோட காம்பு வச்சோ இல்லை நான் இந்த ஸ்டிக் வச்சே தட்டி அப்படி கொஞ்சம் டிமோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம். ஈஸியாக வந்துடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த கிண்ணத்தை கவுத்துனா என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கேக் சூப்பராக இருந்தது பார்க்கவே. அவ்வளோ நல்லா இருந்தது, பார்க்க அழகாக வந்திருந்தது. ரொம்ப ஈஸியாக தான் வேலை. இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுறதுக்கு தான் லேட் ஆச்சு, மற்றபடி ஈஸியான வேலை தான். சரி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, சரி இதை எடுத்து பரட்டி போடலாம். வாவ் அழகாக இருக்குது கேக். சரி இதை கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். எப்படி அமுக்குனாலும் அவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா இருந்தது, சாஃப்டாக. ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து அதுக்குன்னு உள்ள கேக் கட் பண்ணுறதுக்குள்ள கத்தி வச்சுருந்தா அழகாக இருந்திருக்கும். நான் கண்ணா பின்னான்னு கொதறிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பாருங்கள், இதையும் அமுக்கி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே நல்லா வரும். டேஸ்ட்டும் அசத்தலாக இருந்தது. அப்படியெல்லாம் சுட சுட எங்கள் வீட்டில் அப்படியே காலியாயிருச்சு. என் பேரன் பேத்திகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.